குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து 1/5/2025 மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். மே 1னாவே தொழிலாளர் தினம். அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். தொழிலாளர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அதனால் அவர்களை போற்றுவோம், அவர்களை மதிப்போம். இன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்தால் ஒரு காஃபியாவது வாங்கி கொடுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காரமா 1 மணி நேரம் மறுபடியும் எதையாவது மறந்துடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்று சங்கடகர சதுர்த்தி. நான் வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகம் ஒழுக்கம்ன்றது முக்கியமோ அந்த அளவிற்கு கல்வி முக்கியம். நமக்கு கிரியேட்டிவ் திங்கிங், கல்வி முக்கியம் நமக்கு. அதனால் சதுர்தசி திதி நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற விநாயக பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி. மாலை வரைக்கும் இருக்குது, 5 மணி வரைக்கும் இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரம், அத்தியாஜிதம், சித்தயோகம், பார்த்தா கௌரி விரதம், சதுர்தசி விரதம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வைபகம், காமதேனு வாகனத்தில் புறப்பாடு, தொழிலாளர் தினம், அரசினர் விடுமுறை, பெரிய நகசு. இன்று சூரிய உதயம் வந்து 5:57, மேஷ நாளிகை 1:55, திதி சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி 10 to 11, மாலையில் இல்லை. கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6 to 7. சூலம் வந்து தெற்கு, பரிகாரம் வந்து தைலம், கரணம் 3 to 4:30, ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. இன்று வந்து சந்திராஷ்டிரமம். விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் சுபம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் பிரீத்தி, கடகம் ஆதரவு, சிம்மம் புகழ், கன்னி நலம், துலாம் உழைப்பு, விருச்சிகம் விருத்தி, தனுசு நற்செயல், மகரம் இன்பம், கும்பம் திறமை, மீனம் குழப்பம். கவனமாக இருங்கள். மேக்சிமம் எல்லா ராசிக்குமே இன்னைக்கு நல்லா இருக்கு. நாளைய விசேஷங்கள்: தொழிலாளர் தினம், அதே மாதிரி மாதப்பிறப்பு. நாம் வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, உப்பு, கல்லுப்பு, அரிசி, பருப்பு, மஞ்சள், பூ, இதில் ஏதாவது ஒன்று வாங்குங்க. அப்படி இல்லைன்னா எடுத்து நம்ம எப்படியும் வச்சுருப்போம், அதை எடுத்து சாமி முன்னாடி வைத்தால் கூட போதுமானது. இன்று நாளைய விசேஷங்கள் வந்து ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி. அதே மாதிரி தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. வெற்றி ஏற்பட்டாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, தோல்வி ஏற்பட்டாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி நிறைந்ததே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். சித்திரை மாதம். நேற்று வந்து அக்ஷய திருதியை, இன்று மாத சதுர்த்தி, வார்த்தா கௌரி விரதம், லாவண்ய கௌரி விரதம். நாளை சஷ்டி விரதம், ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. ஸ்ரீ ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமானுஜாய நமக. ஓம் ராமானுஜாய நமக.
ராமானுஜர் ஜெயந்தி நாளைக்கு. அதே மாதிரி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே ஆகம விதிப்படி பாஞ்சராத்திர விதிமுறை, அதே மாதிரி 2 அதாவது வழிமுறைகள் 2 இருக்குது. ஒரு பூஜைகள் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றது. பாஞ்சராத்திரம் வைகானசம்ங்கிறது. அதை ஸ்ரீரங்கத்தில் மாற்றி நல்ல ஒரு வழிமுறைப்படுத்தியவர் ஸ்ரீ ராமானுஜர் தான். அதனால் 2 ஆகமத்தில் ஒரு ஆகமத்தை திருப்பதியும் ஸ்ரீவள்ளி சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணியும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கிறது. இது வைகானச ஆகமம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு பூஜை முறைகள் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வழிவகுத்து அதை தான் அந்த வைகானசம் பாஞ்சராத்திரங்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமைனாவே லக்ஷ்மி குபேர பூஜைக்கு உரிய ஒரு நாள். நாம் எப்பொழுதும் செய்கிறது குரு பகவானுக்குரிய நாள். நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ வெற்றி நிச்சயம். அதனால் அவர்களுக்கு இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போங்க. அவர்களை நினைத்து சத்யா சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திரர், அதே மாதிரி சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியாக அவர் இருப்பார். அவருக்கும் போய் இது பண்ணுங்க. இன்னைக்கு தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் நலமுடன் கடவுளை வேண்டுங்கள். குலதெய்வத்தை ஆண்டுக்கு 2 முறையாவது தரிசனம் செய்யுங்கள். தேய்பிறையில் செய்யும் வழிபாடு பிரச்சனையை போக்கும். வளர்பிறையில் செய்யும் வழிபாடு வளர்ச்சியை தரும். ஈர ஆடையுடன் வழிபாடு செய்யக்கூடாது. தாய் மதத்தை பழிக்கக்கூடாது. தாயை பழிப்பதற்கு சமம். மனதை கெடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்காதீர்கள். அதனால் நாம் இன்று அவ்வளோ எப்பொழுதும் வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரரை நினைத்து நீங்கள் இது செய்யுங்க. இதில் இன்னும் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்மீக மலர்னு நிறையா இருக்குது. அதை நான் இன்னும் படிக்க நிறைய வரும். இதை எப்படி இது பண்ணுறது? அதனால் நான் கல்வி, ஒழுக்கம், ஆன்மீகம் எவ்வளவு மிகச் சிறந்ததோ அந்த அளவிற்கு கல்வியும் சிறந்தது. அதே மாதிரி க்ரியேட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி நம்ம படித்தாதான் நான் இப்போ இருக்கிற காலத்துக்கு இதாக முடியும். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் கல்வி இங்கிலீஷில் எங்கேனாலும் நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரி வெளிநாடோ வெளியூரோ ஹிந்தி கற்றுக்கோங்க, இங்கிலீஷ் பேசுங்க, தமிழ் கற்றுக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது போனால் உங்களுக்கு வேணும். தாய்மொழி தான் நமக்கு முதல்ல. தாய்மொழியும் கற்றுக்கோங்க. அதனால் நமக்கு அந்த ஒரு இதை நம்ம வளர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம வேதமும் கற்றுக்கணும். வேத பாடசாலையில் வேதத்தையும் காப்பாற்ற வேண்டும். பசு சம்ரக்ஷணத்தையும் காப்பாற்ற வேண்டும். நமது கல்வியையும் கற்க வேண்டும். இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெற்றி